Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எக் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 எக் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு 2-3 கோடு அங்கங்கேயா போட்டு கொடுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். இதனால் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டால் போதும். அவ்வளவுதான். நம்ம எடுத்து வச்ச எல்லா எக்கையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப் இருக்கும். இதுக்கு கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு நல்லா தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஸோ அந்த நேரம் நம்ம இதில் சால்ட் எதுவும் போடலை. ஸோ நம்ம மாவுக்கு வேண்டிய சால்ட் வந்து போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இதில் பேட்டர் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறோம். அதனால் கொஞ்சமாக வந்து பெருங்காய பவுடர் போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி கட்டிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்கு வந்து இதில் போடும்போது இந்த பேட்டர் வந்து அதில் நல்ல ஒரு கோட் ஆகிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேட்டர் எல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட ஆயிலை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், பபிள் வருது. ஸோ இந்த நேரம் நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரில் நம்ம எக்கை வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எக்கு டிப் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி வரணும். ஸோ இவ்வளவு தான். இதை அப்படியே வந்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு நல்லா எல்லா சைடும் மாவு நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவு தான். ஒரு சூப்பரான எக் போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக கோட்டாகி இருக்குது மாவெல்லாம். நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் போண்டா வந்து நமக்கு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அபிஸ் ஹேஷ்டேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.